இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேலரிஸ் அண்ட் சேவிங்ஸ். ஸோ சேலரி எப்படி அலோகேட் பண்ணோன்னா 50% நம்ம நீட்ஸுக்கும் 30% நம்ம வாண்ட்ஸுக்கும் 20% சேவிங்ஸ். ஸோ நீட்ஸ் என்னென்னா லைக் ரெண்ட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி 30% வாண்ட்ஸ் என்னென்னா நம்மளுக்கு என்ன அந்த டைமில் வேணும், லைக் அந்த ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது அந்த மாதிரி. ஸோ 20% வந்து லைக் சேவிங்ஸ். ஸோ இந்த சேவிங் டிப்ஸ் என்னென்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு சேவிங் டிப்ஸ் என்னென்ன இருக்குது, ரொம்ப சேஃப்டியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிட்ஸ் தான். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட். பிபிஎஃப் அக்கௌண்ட்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ். இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். லைக் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு லைக் 6 or 7% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ரெக்கரிங் டெபாசிட்ன்றது லைக் நீங்கள் எவ்ரி மந்த் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேங்க்கில். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரே வாட்டி ஒரு கொஞ்சம் பல்கான அமௌண்ட் லைக் 50,000 1 lakh நீங்கள் அதில் போட்டு வச்சிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கலாம் வித் ஒரு 6 or 7% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டெபாசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டெபாசிட் வந்துட்டு யாருக்கு சூட் ஆகும்னா லைக் இது வந்துட்டு ஒரு எப்படின்னா இப்போது இந்த ஒரு டெய்லி கூட நீங்கள் வந்துட்டு அதில் கேஷ் போடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 6 பெஸ்ட் சேவிங் டிப்ஸ் ஃபார் மிடில் கிளாஸ். தேங்க்யூ.